இந்த கிளையண்ட் இப்படி பண்ணுவாங்க நான் சீரியஸாக எதிர்பார்க்கல. அப்படி என்ன பண்ணாங்க அப்படின்றத வீடியோ ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஹே ஆல், நான் உங்கள் ஜோ மெஹந்தி ஆர்டிஸ்ட். பிரைட் ரேஷியோட வெட்டிங் மெஹந்திக்காக தான் நம்மளை புக் பண்ணியிருந்தாங்க. இவங்களோட லொக்கேஷன் வந்து இடிந்தங்கரை. நம்ம லொக்கேஷன்லேருந்து அவங்களுக்கு டிஸ்டன்ஸ் அதிகம் அப்படின்றனால நம்ம மார்னிங்கே அவங்களுக்கு கிளம்பி லொக்கேஷனும் ரீச் ஆகிட்டு ஒர்க் எப்படி வேணும் அப்படின்னு கேட்கும்போது அவங்க ஒரு ரெஃபரன்ஸ் பிக் வச்சு இதே மாதிரி எனக்கு பண்ணித்தாங்க அப்படின்னாங்க. அந்த ரெஃபரன்ஸ் பிக்கில் இருந்த மெஹந்தி டிசைன் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. அதே மாதிரி நம்ம அவங்களுக்கு ரொம்பவே சூப்பராக போட்டு கொடுத்தோம். இந்த கிளைண்ட்டு யாரோட ரெஃபரும் இல்லாமல் நம்மளோட பேஜை மட்டுமே பார்த்து நம்மளை நம்பி புக் பண்ணியிருந்தாங்க. எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருந்து நம்ம பேஜ் ஒரு 4 பேருக்கு ரீச் ஆயிருக்கு அப்படின்ட்டு. இந்த ஹாப்பினஸோடையே ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணி திருப்பியும் கேட்டிருந்தேன் இந்த பிரைட் கிட்ட, யாராவது சொல்லி தான் என்ன புக் பண்ணீங்களா அப்படின்னு. இல்லை, நான் சர்ச் பண்ணேன், அதில் உங்களோட பேஜும் உங்களோட ஒர்க் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து, அதனால தான் நான் உங்களை புக் பண்ணேன் அப்படின்னு. ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு. ஏன்னா நம்ம ஸ்டார்ட் பண்ணி இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக பிக்கப் பண்ணி வரோம். ஏன்னா பார்ட் டைமாக பார்க்குறனால என்னால் ஃபுல்லாக இருந்து பண்ண முடியலை. ஸோ அதுலேயுமே கொஞ்சம் பேர்த்துக்கு நம்ம பேஜ் ரீச் ஆயிருக்குன்னா ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு எனக்கு. இதோட பார்ட் 2 வீடியோவில் இன்னும் கொஞ்சம் ஸ்டோரிஸ் இருக்குது. அதையும் நான் ஷேர் பண்ணுறேன். ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க.